இன்றைக்கு நம்ம கேட்க போகிற இந்த செய்தியுடைய தலைப்பு லிவிங் இன் காட்ஸ் கிங்டம் டுடே. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி வாழ்வது என்பதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். லிவிங் இன் காட்ஸ் கிங்டம் டுடே, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களோட நீங்க பேசுங்க. இந்த காலை வேளையில நீங்க உம்முடைய வசனத்தின் மூலமாக பேசுங்க. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த விதமான கவன சிதறலும் இல்லாம முழு கவனத்தோட நாங்க கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது. லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை. லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை. முதலாவதாக இந்த வசனங்கள் நான் விளக்கி சொல்லிவிட்டு ஒரு 5 முக்கியமான காரியங்களை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழலாம் என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக நீங்க 20வது 21வது வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ தூரமா இல்ல, தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது என்பதை இயேசு வலியுறுத்துவதை நாம பார்க்கலாம். நம்ம இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 குஷ்டரோகிகளை ஒருத்த மட்டும் தான் இயேசுவுக்கு நன்றி சொல்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல அந்த 10 குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றுறாங்க. ஒருத்த இயேசுவுக்கு நன்றியை சொல்றான். அவர்களை இங்க இருக்கிற பரிசேயர்களோட வித்தியாசப்படுத்தி இந்த வசனங்கள் காண்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். சுகம் கிடைக்குது, ஒருத்தவங்க நன்றி சொல்றாங்க, இயேசு யார் அப்படிங்கிறத அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஆனா பரிசேயர்கள் மத்தியிலே இயேசு இருக்கிறார், ஆனா இயேசு யார் என்பதை அவர்கள் அங்கீகரிக்காம இருக்கிறத நாம பார்க்கிறோம். கண்டும் காணாதவர்கள் போல குருடர்களாக அவர்கள் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் இதை வாசிக்கிறேன், இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, தேவனுடைய ராஜ்யம் கண்களுக்கு தெரியும்படியாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாக இருக்காது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இங்கே பரிசேயர்கள் எந்த கட்டத்தில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது இந்த வேத பகுதியில் சொல்லப்படலை. ஆனால் பரிசேயர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட கேட்குறாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சயின்டிபிக் மெத்தட்ல இது வச்சு ஓகே ப்ளூ கலர்ல தெரியுது இதுதான் தேவனுடைய ராஜ்யம், ரெட் கலர்ல தெரியுது இதுதான் தேவனுடைய ராஜ்யம், அப்பெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இங்க இருக்கு தேவனுடைய ராஜ்யம், அங்க இருக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டலாம், நீங்க அங்கேயும் இங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 11வது அதிகாரம் லூக்கா 11வது அதிகாரம் 16வது வசனத்துல 29லிருந்து 32 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த சயின்ஸ், அதாவது அடையாளங்களை கேட்கிறவங்களை பார்த்து அவர் கண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டு விட்டது. முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய அடையாளம். முக்கியமான அடையாளம் எதுனா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்ததும் அவர் நமக்காக மரித்ததும் அவர் உயிரோடு எழும்புவதும் தான் அடையாளம். வேற எந்த அடையாளமும் இல்லை. நீங்க இதை பார்த்து நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அருமையானவர்களே, பல வேளையில மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா இங்கிட்ட அங்கிட்ட ஓடி போறாங்க. இங்க போனோம்னா திறந்த வாசல் இருக்கு வானத்துல, இங்க போய் ஜெபம் பண்ணோம்னா அப்படியே தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருது, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு ஓடுறாங்க. தேவனுடைய ராஜ்யம் வேற எங்கேயுமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நம்ம ஓடி போக தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மத்தியில இருந்தது. யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் கண்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதை நீங்க போட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வளர்ந்து அப்புறம் அந்த மண்ணெல்லாம் ஊடுருவி வெளியில வருது, மரமா வளருது, ஒரு பெரிய மரமாக ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இருக்காது.
இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? பரிசேயர்களை பார்த்து பேசுறாரு. பரிசேயர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இல்ல. பரிசேயர்கள் இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, கரெக்டான டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க சில லேட்டஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, the kingdom of God is in your midst அப்படின்னு இருக்கு. kingdom of God உங்களுடைய நடுவில் இருக்குது, உங்க மத்தியில இருக்குது. உங்களுக்குள்ள அப்படிங்கிறத விட உங்க மத்தியில இருக்கு, உங்க நடுவில் இருக்கிறது என்று சொல்வது மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போறீங்களா? அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில இருக்கு. நான் இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் மூலமாக நான் யாரா இருக்கிறேனோ அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மிக தெளிவாக ஆணித்தரமாக பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு சொல்றார், நான் பிசாசுகளை துரத்துறேன், தேவனுடைய விரல்னால பிசாசை துரத்துறேன், தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி பிரசங்கம் பண்றார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, the kingdom of the Lord is near, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்றதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை குறித்து நம்ம எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நான் அப்புறமேட்டு நான் பேச போகிறேன். பட் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் I just want to walk you through these verses. அடுத்து நீங்கள் 22 25 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 22 25 வரைக்கும், பின்பு அவர் சீடர்களை நோக்கி, இப்போ பரிசேயர்களுக்கு பேசுகிற இயேசு என்ன செய்யறதுன்னா ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ யாரை பார்த்து பேசுகிறாருன்னா, சீடர்களை பார்த்து பேசுகிறார். மனிதகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடம் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு இதுதான் சொல்றாரு, நான் கொஞ்ச நாள் உங்களோட இருப்பேன், அதுக்கப்புறம் மரித்து நான் உயிரோடு எழும்புவேன், அதுக்கப்புறம் நான் உங்களோட இந்த சரீர பிரகாரமாக சரீரத்தில் நான் இருக்க போறதில்லை. நீங்க எப்படா தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொல்லிட்டு நீங்க காத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க உடனே நீங்களாம் பார்க்க முடியாது, அது வரும்போது தான் வரும். ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம், அங்கே இருக்கிறது என்று சொல்லி சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை தடவை மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நிறைய கொரியாவில் ஒரு தடவை ஒருத்தர் இயேசு கிறிஸ்து இந்த மலையில தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜப கூட்டம் நடத்தி இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிகளில் இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் வருவார், இந்த மாதம் வருவார், இந்த டேட்டில் வருவாருன்னு கூட சொல்லுவாங்க. இயேசு இந்த வருஷம் வருவாருன்னு யாரு சொன்னாலும் சரி, நீங்க நம்பாதீங்க, அவர்கள் கள்ள போதகர்கள். இயேசுவே சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாள் வந்து குமாரனுக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. மனிதனாக இருந்த அந்த நிலையில அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மின்னல் போல வரும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. 24வது வசனத்துல, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனிதகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் இயேசு வருவார். நீங்க பயப்படலாம் தேவையில்லை. சிலர்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பயந்துடுறாங்க, ஐயோ என்ன நடக்குமே தெரியல. எனக்கு என்ன உறுதி இருக்கு, இயேசு வந்தார்னா நான் அவரோட இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு உறுதி? அந்த உறுதி இல்லாம வாழவே கூடாது. இயேசு உங்களை ரட்சித்தாரு, இயேசு அவருக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் உங்களை காப்பாற்றி அவர் உங்களை என்ன செய்வார், அவரோட வச்சிருப்பாரு. நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க நிம்மதியா போயிட்டு தூங்கலாம், நிம்மதியா நீங்க காரியங்களை செய்யலாம். நீங்க இயேசு வரும்போது அவரோட இருப்பீங்க அப்படிங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மின்னலை போல வரும். மின்னல் சொல்லிட்டு வருமா? சொல்லிட்டுலாம் வராது, திடீர்னு வரும். ஆனா எல்லோரும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். மின்னலை போல தோன்றி அது பிரகாசிக்கிறது போல மனிதகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி
மனுஷகுமாரன் அவருடைய முழு ராஜ்யத்துல அவர் வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கணும். அதுதான் ஒரே ஒரு சைன் கொடுக்கிறார் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் பாடுகள் பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும், அதன் பின்புதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நமக்காக வந்தார்? ஹல்லேலூயா. இயேசு நமக்காக வந்தார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அப்படின்னா அவர் உயிரோடு எழுந்தார் என்றார், அவர் மீண்டும் வருவார், நிச்சயமாக வருவார். நம்ம அதையே யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில டிவிகள்லாம் ஃபுல்லாக வந்து செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸை பற்றி, ரெண்டாம் வருகையை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. அவ எப்படி மார்ஃப் பண்ணி போடுறாங்களா எப்படின்னு தெரியல. அங்கே ஒரு குதிரை ஒரு பச்சை கலரில் எங்கேயோ ஒரு ஆடிட்டோரியத்தில் வர மாதிரி இருக்கும். இந்த குதிரை வெள்ளை குதிரை வந்துருச்சு, சாம்பல் குதிரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் அந்த கடைசி நாட்களில் ஆயில் வந்து குறைஞ்சி போகும், ஆயில் குறைஞ்சி போகணும்னா பெட்ரோலியம் வந்து குறைஞ்சி போகும் அப்படின்ட்டு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ₹1 பார்லி என்ன கிடைக்கும் அப்படின்னு. அதாவது இது எதை காண்பிக்குன்னா, கடைசி நாட்களில் பஞ்சம் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஒருத்தர் சொன்னார், ஜெயலலிதா ₹1 1 கிலோ ரைஸ் கொடுத்தாங்க பாருங்க, வெளிப்படுத்த விசேஷத்தில் போட்டது என்ன நடந்துருச்சு. எல்லாம் செமினார்லாம் வைக்கிறாங்க இங்கே YMCலாம். ₹1 1 கிலோ ரைஸ் எப்படி வந்தது அறிந்து கொள்ள வேண்டுமா? செமினாருக்கு வாருங்கள். மக்களும் பார்த்தீங்கன்னா, மக்களும் எப்போ இங்கே பயோசிப் போட்டாங்களா, அங்கே வந்து ரோபாட் வந்துடுச்சா, இங்கே இது வந்துடுச்சா, இவர் ஒபாமாவுடைய காருடைய பேர் பீஸ்டா, இப்படியே பேசி 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 எங்கே பார்த்தாலும் உட்கார இடம்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வச்சு இதே காமிச்சு இந்த இயேசு இங்கே பாருங்க, இங்கே வந்துச்சா, அந்தி கிறிஸ்து இங்கே அங்கன்னு பேசி. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. நம்ம எல்லோருமே பார்ப்போம். உயிரோடு இருந்தோம்னா என்னது, நாம நிச்சயமாக பார்ப்போம். அருமையானவர்களே, அதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எந்த விதமான டைம் டேபிள் எதுவும் கிடையாது. ஆனால் சயின்ஸ் இருக்கா, அடையாளங்கள் இருக்கா, அடையாளங்கள் நடக்கும். அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நான் அதை பற்றி பேச போறதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதே ஒரு பெரிய அடையாளம். இயேசு திரும்ப வருவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 26 நம்ம வாசிக்கும் போது 26 நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனிதகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 27வது வசனம், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரை மக்கள் புசித்து குடித்தார்கள், பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள், பெருவெள்ளம் வந்து எல்லோரையும் அழித்து விட்டது. ரொட்டீனா நடக்க வேண்டியதெல்லாம் என்னது நடந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பிட்றது என்னது, குடிக்கிறது, பெண் கொடுக்கறது, கல்யாணம், பொருள் வாங்கிறது, பொருளை விற்கிறது, லேண்டு வாங்கிறது, லேண்டு விற்கிறது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆள் கூட என்ன செய்யலைன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போது நோவா வந்து பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆளும் யோசிக்கவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை மனசில் வைக்காம வாழவே கூடாது. இது இங்கே வந்து அவங்க வந்து சாப்பிட்டது, குடித்தது, பெண் கொடுத்தது, பெண் எடுத்தது, கல்யாணம் பண்ணது, அப்புறம் சேல்ஸ் பண்ணது, வாங்கினது, இதெல்லாம் தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த ருட்டீன் காரியத்தை மட்டுமே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது போதாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்குறோம். அதே போல் லோத்தினுடைய நாட்களில் 28வது வருஷத்தில் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். மக்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நடுறது கட்டுறது இதெல்லாம் ஆண்டவர் அகெயின்ஸ்டா இல்லைல்ல. ஆனால் லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்து போட்டது என்று நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த யோத்துடைய கதையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு தன்னுடைய அந்த எங்கேஜான தன்னுடைய பெண்களுக்கு, மகள்களுக்கு எங்கேஜான ஆட்களை கூப்பிடுறாரு, அவங்க வரமாட்டேன்றாங்க. கடைசியில் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அக்கினியும் கந்தகமும் மழையாக பொழிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நடுறது, வாங்கிறது, கொள்றது, இதுக்கு ஆண்டவர் அகெயின்ஸ்டா இல்லை. ஆனால் இந்த எல்லாவற்றிலும் நாம தேவனுடைய ராஜ்யத்தை மனசில் வச்சிருக்கோமா? வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அது வியாபாரம் செய்கிறது, அல்லது இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அகெயின்ஸ்டா இல்லை. ஆனால் வியாபாரம் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், பிள்ளைகளை பார்த்துக்கிறோம், பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் போடுறோம், கொண்டு வர்றோம், இது எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய மைண்டில் இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மனசில் வச்சு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், முக்கியமானது. அடுத்து நீங்கள் 31வது வருஷத்துலேருந்து நீங்கள் வாசிங்க அப்படின்னா,
31 இருந்து நீங்க வாசிக்கும் போது 30 இருந்து வாசிக்கிறேன். மனிதகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் எப்படி எல்லாம் பிஸியா இருப்பாங்க. திடீர்னு அவர் வருவார். நான் ஸ்கூல்ல பிள்ளை விட்டு வரேன், எங்க ஆண்டவரை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்கங்க. ஆண்டவராக நல்லா பிள்ளைங்க படிச்சா போதும், நல்லா திடீர்னு வருவார் ஆண்டவர், திடீர்னு வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பொருட்களை எடுத்து போக இறங்காமல் இருக்க வேண்டும். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க வேண்டும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு பெரிய வார் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்துச்சு. ரோம ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு பேரரசர் தீத்து அப்படிங்கிற டைட்டஸ் அப்படிங்கிறவர் வந்து எருசலேமை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லாம் ஓடி போனாங்க, சிதறி போனாங்க, எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யாரும் போயிட்டு என்னுடைய கோட்டை விட்டுட்டு வந்துட்டேன் கீழே அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வீடுகள்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். சதுரமாக வீடுகள் இருந்தால் எப்படி இருக்கும் இங்கே யோசிச்சு பாருங்க. நீங்கள் டெல்லிக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு தாண்டி குதிச்சு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் அப்படி சதுரமாக வீடு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா, திடீர்னு வார் வருது, பயங்கரமான ஒரு சூழல் வருது அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்லாம் சொல்ல முடியாது. விட்டடிச்சு என்னது அடுத்தடுத்து ஓடணும். அந்த மாதிரி தான் ஒரு சூழல் அப்படின்றத தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். பொருட்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க வேண்டும். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க வேண்டும். விட்டடிச்சு ஓடுவோம். ஏன்னா ஆண்டவருடைய வருகை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு நல்ல நாளாக இருக்கும், சிலருக்குலாம் வந்து நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது இங்கே சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். லோத்தினுடைய மனைவியை நினைச்சு பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த பெண்ணையும் லோத்துடைய மனைவியும் அவர் வந்து தப்பிக்க வச்சு கூட்டு போறாரு. ஆனா அவ திரும்பி பார்க்கிறார். எதுக்கு திரும்பி பார்த்தா பைபிள்ல சொல்லல, ஆனா திரும்பி பார்த்தது தப்பு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. எதுக்கு திரும்பி பார்த்திருக்கலாம்? நான் வந்து பொண்ணு வெள்ளிலாம் விட்டுட்டு வரேனே அப்படின்னு திரும்பி பார்த்துருக்கலாம், அல்ல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரமே அப்படின்னு திரும்பி பார்த்துருக்கலாம். ஏதோ ஒன்றுக்காக திரும்பி பார்த்தா, ஆனால் முழுவதுமாக ஆண்டவர் ரட்சிக்கிற அந்த ரட்சிப்புல முழுவதுமாக அவ பார்ட்டிசிபேட் பண்ணல, முழுவதுமாக அவ பங்கு பெறல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நினைச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். எனவே நம்ம ஒரு முறை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம திரும்பியே பார்க்கணும். நம்ம பாட்டு பாடுறோம்ல, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், என்ன வந்தாலும் சரி. பின்னாடி போறவங்க எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையை இழந்து போயிருவீங்கன்னு சொல்றாரு. நமக்கு வருகிற வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற நித்திய ஜீவன். இயேசு இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில செக்யூரிட்டி கிடையாது. இயேசு இல்லாமல் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு ஜீவன் இல்லை என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் இந்த இடத்துல இயேசு சொல்றார். 34வது வருஷத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி ஆண்டவர்களை இருப்பவர்களும் ஆண்டவர்களை இல்லாதவர்களும் பிரிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். 34வது வருஷத்திலிருந்து 37 வரைக்கும், அந்த இரவிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். மாவரைக்கிற 2 பெண்களில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இரவுல படுக்கிறவங்க, அப்புறம் பகல்ல வேலை செய்யறவங்க, அப்புறம் வயலில வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எல்லா சூழலையும் ஒன்றுபடுத்தி இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, எடுத்தவங்க கைவிடப்படுவாங்க. இதுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 வியாக்கியானம் இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படிங்கிறது நியாய தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணலாம். இந்த வசனத்தின்படியே இன்டர்பிரட் பண்ணலாம். இதையும் மத்தேயு 24 வச்சு நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். அதே வேளை எடுத்துக்கொள்ளப்படுறவங்க காப்பாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு என்ன செய்யலாம், நாம இன்டர்பிரட் பண்ணலாம். ரெண்டு வியாக்கியானத்திற்குமே இந்த இடத்துல இடம் இருக்கு. பட்
நம்முடைய ஃபோக்கஸ் இந்த காலை வேளையில ராப்சர் இருக்குமா இருக்காதா எடுத்துக்கொள்ளப்படுறோமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் காப்பாற்றப்படுகிறார்கள், ஒரு சிலர் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார் மக்களை. நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னோட இல்ல அப்படின்னு பிரிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத மட்டும் நான் வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். அடுத்து நீங்க 37வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா அவருக்கு மறுமொழியாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னா எங்கே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, எங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகள் அப்படின்னா நிறைய பேர் கழுகுகள்னா கிறிஸ்தவர்கள் கழுகை போல பறப்பார்கள், புது பலன் அடைஞ்சு பறப்பார்கள், இப்படிலாம் இன்டர்பிரேட் பண்றதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் படி கழுகுகள் என்ன அப்படின்னா அடையாளங்கள். எப்படி ஒரு இடத்துல ஒரு சவம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பாடி செத்து இருக்கு அப்படின்னா, கழுகுகள் இருந்துச்சுன்னா ஓ அங்க யாரோ செத்து இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுதோ. அதே போல சயின்ஸ் அடையாளங்கள் இருக்கும், அதை வச்சு நீங்க எங்க எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முடிப்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல இவர்கள் கழுகுகள் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. கழுகுகள் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், அடையாளங்கள், நடக்க போற அடையாளங்கள் என்று எடுத்துக்கலாம். சரி, இதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்வது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக, the kingdom is now. Recognize Christ, live faithfully. முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது, எப்போதோ வரும் அப்படின்னு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து நாம அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்போதான் இருக்கு, அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்பயோ வரப்போகுது, வருங்காலத்தில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வருங்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ இருக்கிறத யோசிக்க மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்போது இருக்குது, எஸ் பட் நாட் yet, இப்போ இருக்கு. நிச்சயமாக இயேசு சொன்னார் இல்லைங்களா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இயேசுக்கு சொன்னாரு, நான் பிசாசுகளை துரத்துற தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஆனா முழுமையாக இதனுடைய கன்சமேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அது வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்னா தேவனுடைய ராஜ்யத்து மேலே இருக்கும். நீங்க எங்க போனாலும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா இட்ஸ் நாட் a domain, இட்ஸ் நாட் a place, இட்ஸ் reign of God, இட்ஸ் rule of God. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு இடம் நினைச்சுக்காதீங்க, இது ஆண்டவருடைய அரசாட்சி. உங்க மேல ஆண்டவருடைய அரசாட்சி இருக்கு அப்படின்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மளை தேடி வருது, ஆனா நாம என்ன செய்யணும்னா அதுக்குள்ள போக வேண்டும் என்பதுதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நம்மளை தேடி வந்திருக்கு, ஆனா நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நாம தீர்மானம் செய்து அதுக்குள்ள நம்ம போறோம். அதுக்குள்ள போறதுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்றார். Praise the Lord. உங்களுடைய ராஜா யார் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Of course, மோடி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தான், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். பட் நமக்கு எல்லா ராஜா, பெரிய ராஜா யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பாசிவா, அதாவது ஆண்டவர் வரும்போது வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது. இன்னைக்கே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகள் இருக்குல்ல, தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் என்னென்னலாம் சொன்னாரோ அதை நம்ம வாழ்க்கையில் வாழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மலை பிரசங்கத்தை பற்றி நம்ம சூப்பர், நல்ல பிரசங்கம், இது மாதிரி யாருமே செஞ்சதே இல்லை அப்படின்னு பேசுறது ஒன்று, ஆனால் மலை பிரசங்கத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துறது வேறொன்று. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல்வேறு ஊமைகளை சொன்னார். அதெல்லாம் நம்ம படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ஒன்று, நல்லதுதான். ஆனால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த நியூஸ் பேப்பர்லாம் இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளங்கள்லாம் ஒருவேளை அந்த கலிலேயாவில் இருந்துச்சுன்னா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப ரோமர் ராஜ்யத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாரும் அவரை பற்றியே பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது அவர். ஆனால் ஃபேமஸாக இருந்தார். அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. ரோம ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவில் புளிப்பு இருக்குல்ல, அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கோ, அது நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. நீங்கள் இட்லி மாவில் பேட்டரில் நீங்கள் கொஞ்சம் புளிப்பு கலந்து வச்சுட்டிங்கன்னா காலைல இருந்துச்சு அப்படியே பொங்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம அதை பார்க்குறதுலாம் கிடையாது. அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்கே தெரியாது.
அருமையானவர்களே, நாம் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நம்முடைய தனிப்பட்ட அந்த கருத்துக்களை வச்சு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம்னா அப்படி பிரம்மாண்டமாக இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இல்லை, அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தோடு நம்ம எப்போதுமே கனெக்ட் ஆகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிறதுனா எங்கேயோ இருக்குது நம்ம கனெக்ட் ஆக, அப்படி இல்லை. தேவன் நம்மை ஆட்சி பண்ண விட வேண்டும். எல்லாத்துலையும் நம்முடைய இமோஷன்ஸு, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய தாட்ஸு, நம்முடைய நினைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம விட வேண்டும். எப்படி வந்து வைஃபை கனெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியறதில்ல, ஆனால் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது என்னது? அதே போல தான் நான் இங்கே வந்தேன்னா என்னுடைய டேப் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிரும். அதே போல் மலேசியாவுக்கு நான் போனனாலும் என்னுடைய காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே என்னுடைய கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிரும். அப்புறம் நான் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கேன், ஏற்கனவே நான் கனெக்ட் ஆகிருக்கேன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் சில ஹோட்டலில் போயிட்டு நான் தங்கிட்டு அங்கே வைஃபை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன்னா மறுபடியும் அது கரெக்டாக கனெக்ட் ஆகுது அந்த ஃப்ளோரில். நம்ம அப்படியே ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நம்ம எவ்வளவுதான் சன்லைட் வந்து பிரகாசமாக வீசினாலும் நம்ம வந்து கர்டன்ஸ்லாம் போட்டு மூடிட்டோம்னா அல்லது காலைல எந்திரிக்கல அப்படின்னா அந்த சன்ரைஸை பார்க்கவே முடியாது. அதுபோல் நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய கருத்துக்களை வச்சு நம்ம அப்படியே நம்மளை குருடாக்கிக்கிறோம். நம்ம ஆண்டவர் செய்கிற காரியத்தை, இந்த உலகத்தில் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏசியாவில் மற்ற இடங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்தியாவில் ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, சேலத்தில் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் பரவிக்கிட்டே இருக்குது. நான் அம்பாலாவில் இருக்கும்போது ஒரு சாதாரண மிஷனரி, நான் என்ன பண்ணுறேன், இங்கே சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், பஞ்சாபில் பயங்கர ரிவைவல்லாம் இருக்குது, அங்கே ஒரு பாஸ்டர் வந்து அவர் மூலமாக நிறைய பேர் ஆண்டவர்களை வராங்களா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அப்போ வந்து ஒரு ஓல்டு SD ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் ஸ்டார்ட் பண்ணனாவே எல்லாருக்கும் தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் ஒவ்வொரு வராருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த பாஸ்டரை பார்த்தோம். சாதாரண மனுஷன்தான், ஒரு கிராமத்தாள். அவரை பார்த்தா நீங்கள் பாஸ்டர்னே சொல்ல மாட்டீங்க. ஆனால் அவர் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் ஆண்டவர் வந்து அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்துருச்சு. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டே இருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அருமையானவர்களே, நாம் இங்கே ஒரே இடத்துல இருந்து அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. நம்ம ஒரு சில காரியத்தை மட்டும் பார்த்து பிரம்மாண்டமாக நினைக்கிறோம். ஆண்டவர் நிறைய அற்புதங்களை நிறைய இடத்துல, கிராமங்கள்லையும் மக்களுக்கு தெரியாத இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காரு, தீவுகளில் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் அங்கே வந்து பப்ளிஷ்லாம் பண்ணுறது கிடையாது. இன்டர்நெட்டில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கூட அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டுடுறாங்க. ஏதாவது நூடுல்ஸு எல்லாம், இந்த நூடுல்ஸை பார்த்ததே இல்லையான்னு நான் யோசிப்பேன். அதையும் சமோசா சாப்பிட்டேன் அதையும் என்ன செய்ய போட்டுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அதெல்லாம் போடுறதே கிடையாது. ஆனால் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நான் நிச்சயமாக விசுவாசிக்க, திடீர்னு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அவரோடு கூட இருக்கும். அதில் நீங்களும் நானும் இருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் வந்து உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்போதுமே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் மறந்து விடவே கூடாது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யணும்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகள்லாம் என்ன? நீதி, நியாயம், தாழ்மை, அன்பு, மற்றவங்களோட நல்லா பழகணும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், மலை பிரசங்கம் ரொம்ப சூப்பரானதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கான இடம், நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும். இது ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. இது நம்ம என்ஜாய் பண்ணி செய்கிற ஒரு காரியமாக அது இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவனில் வளருவதற்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு, நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளே எப்போதுமே இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்கிறோம், நமக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ பாசிவ்லி ஏதோ ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் வந்து என்கேஜ் ஆகலை, அதில் வந்து நம்ம சுறுசுறுப்பாக ஈடுபடலை அப்படின்றது தான் அர்த்தம். அருமையானவர்களே,
ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதலாவது நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யம் இப்போ இருக்கு, என்னைக்கோ வரும்னு சொல்லிட்டு நம்ம வாழ தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், நம்ம பங்கு பெறுவதும், அதன்படி வாழ்வதும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறது அப்படின்னா என்னென்னலாம் இயேசு சொல்லியிருக்காரு ஒரு இதில் எழுதுங்க. சும்மா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தான் நான் சொல்கிறேன். எழுதி இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் நினைச்சு போகிறேன், வாழ்க்கையில் பண்ண போகிறேன். கல்யாணம்னா இதுதான், எதுனாலும் இதுதான், வியாபாரமா இதுதான், இப்படிதான். பெங்களூரில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். எப்போ பார்த்தாலும் அவர் வந்து தேவனுடைய ராஜ்யம், ஹல்லேலூயா, அப்படியே தான் பேசுவார். சரி, ரொம்ப பயங்கரமான ஒரு பிலீவர் ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு டின்னர் செட்டு வாங்கலாம் அவர்கிட்ட போய் அவங்க நல்ல ஒரு சொல்லிட்டு போய் வாங்கினோம். எங்களை ஏமாத்திட்டார். ஒரு சிலருக்குலாம் என்ன அப்படின்னா, பாஸ்டர்ஸ்கிட்டலாம் நிறைய காசு இருக்குன்னு நினச்சிருக்காங்க நினைக்கிறேன், தெரில, ஏமாத்திட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக ப்ரைஸ்லாட்லாம் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு தான் வந்தோம். கடைசியில் ஏமாத்திட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வேதனைப்பட்டேன். சே, ஒரு ஹிந்துஸ் கூட ஒரு ஹிந்து கூட பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம வியாபாரம் பண்ணுறது தப்பே கிடையாது, இல்லை வேற எதுவும் செய்யறது தப்பு கிடையாது. பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம், கொண்டு வரோம், படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் தப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன வைக்கணும், என்னுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்றாங்க அப்படிங்கிறது, ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அது ஓகே தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வளர்றாங்க, தேவனுடைய ராஜ்யத்துடைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, நம்ம வியாபாரம் செய்கிறோமா, வேலைக்கு போகிறோமா, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயுமே தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. அதுதான் ஆக்டிவ் லிவிங் இன் த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் தீவிரமாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது. அப்படின்னா சிலருக்குலாம் நோன்னு சொல்லி தான் ஆகணும், சிலர்லாம் முடியாதுன்னு சொல்லி தான் ஆகணும். இதை எனக்கு வராதுங்க, நான் இதில் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது என்று பார்க்குறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஃபெய்த்ஃபுல் வெயிட்டிங், என்ட்யூர் ஹோப், நாட் ஆங்ஸைட்டி. உண்மையாக ஆண்டவருக்காக காத்திருப்பது, நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்பது, கவலையோடு அல்ல, அல்லது பரபரப்போடு அல்ல. எப்போ வருவார், இதையே பற்றி யோசிச்சுட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே பயோசிப் வந்துருச்சா, இங்கே வந்து ரோபாட் வந்துச்சா, இங்கே இப்படி இங்கே அப்படியா, அங்கே அப்படியா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் தவறான போதனைகள் பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்கள மட்டும் எனது பார்க்கவே மாட்டாங்க, அதை மட்டும் நல்லா கைத்தட்டி ரசிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, சில இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாத ஆட்கள், அவங்க ஒன்றுமே கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள போட்டு எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தங்கத்தை கடத்திட்டு இருப்பான், அவன் ஜாலியாக அவன் போவான் சார் அப்படின்ட்டு அவனுக்கு போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த மாதிரி தான் ஆட்கள் இருக்காங்க. அருமையானவர்களே, நம்ம எதை குறித்தும் கவலையே பட தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்னைக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க தேவையில்லை. சிலர் என்ன சொன்னார், என்னைக்கு இப்போ அம்மா வருவாங்க அப்படின்னா என்னைக்கு வருவாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, அவங்க வந்தால் தான் நம்ம தயாராக இருக்க முடியும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்தால் தான் தயாராக இருக்குன்னு சொல்லல, எப்போ வேணாலும் வருவார், எப்போதுமே தயாராக இருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்போதுமே தயாராக இருக்குன்னா எப்படி, எப்போதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்படி ஜெப கூட்டத்தில் இருந்தால் தான் ஆண்டவர் எடுத்துக்குவாரா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தூங்கும் போதும் ஆண்டவர் வந்தாருன்னா நீங்கள் அவரோட இருப்பீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நம்ம அப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்க ராஜ்யம், அங்கே இருக்க ராஜ்யம் அப்படின்னு யார் சொன்னால் என்ன செய்யுது, அவங்க பின்னாடி போகக்கூடாது, தவறான போதனைகளுக்கு பின்னாடி போகவே கூடாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எதுக்கு அப்படின்னா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதுக்கு, அதை பகுத்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா, இங்கே போனீங்கன்னா அப்படியே திறப்பின் வாசல் அப்படியே மேலே இருக்குது, அப்படியே நீங்கள் அப்படி இறங்கி வருது பிரசனம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், அங்கே போகாதீங்க. எல்லா இடத்துலையும் உங்கள் கிச்சனில் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருக்கு ஸ்பெஷலான, அதான் நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கிடையாது. இட்ஸ் ரெயின். இது ஆண்டவருடைய ஆட்சி, அவ்வளவுதான்.
ஆண்டவர் வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் உங்களை ஆள முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அலர்ட்டா இருக்கணும். ரெட் அலர்ட்டா இருக்க தேவையில்ல. அலர்ட்டா இருக்கணும்னா நம்ம தயாரா தான் இருக்கணும் எப்போதுமே. சிலர் ரெட் அலர்ட்லயே இருக்காங்க, ரெட் அலர்ட்லயே பரபரப்பாவே இருக்காங்க. அப்படிலாம் நீங்க இருக்கவே தேவையில்லை. நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க, சந்தோஷமா குடிங்க. குடிங்கன்னா நான் தண்ணி மற்ற ஜூஸ் அதை தான் நான் சொல்றேன். எல்லாம் குடிங்க, சந்தோஷமா இருங்க. கல்யாணம் பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணி வைங்க, குழந்தைகள்லாம் பெற்றுக்கங்க, எல்லாமே நல்லா போய்கிட்டே இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வியாபாரம் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, வாங்குங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் தேவனை முன்பாக வைத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு அவர் வந்தார்னா நீங்கள் அவரோட தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இதை குறித்து அப்படி பேசவே தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யம் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நமக்கு பயத்தை கொடுக்கவே கூடாது. அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். யாராவது பிள்ளைங்க அப்பா வராரா அப்படின்னா சில பிள்ளைங்களாம் பயப்படுங்க, சில பிள்ளைங்களாம் பயப்படாதுங்க. ஏன் பயப்படுதுங்க அப்படின்னா வந்தாருன்னா ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுங்க தப்பு பண்ணியிருக்குங்க. அருமையானவர்களே, நம்மளை வந்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நம்மளை வந்து அவர் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க ஒரு மேரத்தான்ல ஓடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மேரத்தான் ரேஸ்ல நீங்க ஓடுறீங்க. நீங்க கடைசி இதை தொடர வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. பட் ஆட்டம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஓட்டம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? தண்ணிலாம் குடிச்சிட்டு ஓகே ரைட் சொல்லி மறுபடியும் என்ன செய்யணும்? மெதுவா, இல்லை நான் இப்படிலாம் ஓட முடியாது, நான் மெதுவாக தான், ஓகே நோ ப்ராப்ளம், மெதுவாக ஓடுங்க, நோ ப்ராப்ளம். இல்லை நடந்து தான் போக முடியும் பொழுது, ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் நடந்தே போங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் கை தட்டுவாங்க, சேர் அப் பண்ணுவாங்க. ஓ கை தட்டிட்டாங்கன்ட்டு ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கிறதுக்காக கிடையாது, இன்னும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்கிற காரியங்கள் இது எல்லாமே நமக்கு எதை காண்பிக்குதுன்னா இன்னும் நம்ம ஓடணும். கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும், நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி ஃபினிஷ் லைனை தொடு வர நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இயேசு சொல்றாரு, ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு தரேன். என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் பாடுபட்டு என்ன செய்யணும்? அவர் மரிக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் உள்ள சக்சஸ், வெற்றி அப்படின்னா எப்படின்னா, பாடுபடவே கூடாது, அப்படியே சல்லுன்னு தூக்கி என்ன செய்ய மேலே உங்களை உயர்த்தி வச்சிருவாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய ஐடியா. வெற்றினா என்ன? ஆனால் பைபிளில் பார்க்குறது என்னன்னா, we go to glory through suffering. நாம் மகிமைக்கு எப்படி போகிறோம் அப்படின்னா, நம்முடைய பாடுகள் மத்தியில். நீங்கள் வந்து நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், நான் வந்து யாரையும் பகைச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டியனாகவே இருக்கவே முடியாது, உண்மையான கிறிஸ்டியனாக இருக்கவே முடியாது. பகைச்சிக்கன்னா சிலர்லாம் உங்களை பகைப்பார்கள். இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னா நல்ல நாள் நல்ல காலை இங்கே சேலத்துக்கு வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த போதெல்லாம் அன்னைக்கு இருந்த என்னுடைய அண்ணன்மார்கள் அண்ணாச்சிங்க இவங்களுடைய கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு இருக்கும். போவோம், நல்ல சாப்பாடு, அண்ணனெல்லாம் வாழ்த்திட்டு நாங்கள் வருவோம். அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், சேலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் கிறிஸ்டியன் மேரேஜஸ் காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கு 6 மணியிலேருந்து 10 மணிக்குள், அது மாதிரி நான் கேட்டது 10 மணிக்குள். அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரில. முன்னாடிலாம் பார்த்துருக்கேன் நான் 6 மணி, ஆனால் 6 மணி, 5 மணினா 5 மணி, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசிஷன் எடுத்தாங்க, ரேடிக்கல் டிசைபிள்ஸ். நாங்கள் ஈவினிங் தாங்க வைப்போம், அப்போனா நாங்களாம் வரமாட்டோம். ஒரு சிலர்லாம் வராட்டினா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் இல்லை, நாங்கள் நல்ல நாள்லாம் பார்க்குறதில்ல, 4 நட்சத்திரம்லாம் பார்க்குறதில்ல, இப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னே செஞ்சுருக்காங்க. பகைக்கிறதா அப்படின்னா இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து ஆகணும். சில வேளை நீங்கள் எடுக்கிற டிசிஷன், நீங்கள் நல்ல நாள் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்புவார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் படி காரியத்தை செய்கிறீங்க, பைபிள் படி செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து விரோதமாக எழும்புவார்கள். முன்னாடி ஒரு ஸ்கூலில் என்னுடைய ஒய்ஃப் வேலை செஞ்சாங்க. அங்கே பூஜையில் வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து பூஜையில் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பயங்கரமான எதிர்ப்பு. கடைசியில் அவங்க வேலையை விட்டு வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, நாம சொல்லிதான் ஆகணும்.
நீங்க பாருங்க, மற்றவங்களாம் பாருங்க, ட்ரெயினில் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு இதை விரிச்சு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் இதெல்லாம் இல்லை, அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இல்லை, நீங்கள் அவங்களுக்கு யாரையுமே நீங்கள் ஹர்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றதுக்கு யார் உங்களுக்கு சொல்லணும்? நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு யார் உங்களுக்கு சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்க, இது என்னுடைய ஆண்டவர் சொன்னது, இதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னுடைய நண்பன், நீங்கள் என்னுடைய மாமா, நீங்கள் எங்களுடைய பெரியப்பா, நீங்கள் சித்தப்பா, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அப்படி நீங்கள் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிச்சயமாக இயேசு சொல்றார், நான் உங்களெல்லாம் அப்படியே சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லாது, நினச்சிக்காதீங்க. நான் பட்டயத்தை கொண்டு வருவதற்காக, உங்களெல்லாம் பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் இயேசு. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க என் நிமித்தமாக பகைக்கப்படுவீர்கள், என் நிமித்தமாக நிந்திக்கப்படுவீர்கள், என் நிமித்தமாக பாடுகளுக்குள்ளே நீங்க போவீங்க அப்படின்னு தான் இயேசு சொல்றாரு. அருமையானவர்களே, இதுக்கு நாம தயாராக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்போது அப்படிங்கிறத பார்க்குறோம். மூன்றாவதாக, ஸ்டே ஸ்பிரிச்சுவலி அலர்ட் டு அவாய்ட் கம்ப்ளேசன்சி இன் டெய்லி லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அப்படியே ஒரு வசதியான ஒரு சூழலுக்கு வந்துடக்கூடாது. ஏசு எப்போ வரப்போறாருன்னு தெரியல, அது வரும்போது பார்த்துக்கலாம், இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், எப்படி வாழலாமோ அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதான் நோவா, லோத்து, இவங்களை பற்றி நம்ம பேசும்போது, அவங்களை பற்றி நான் பேசும்போது நான் சொன்னேன், பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகிறது, நடுறது, சேல்ஸ் பண்ணுறது, கட்டுறது, இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் இதுலேயே போயிடக்கூடாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னது, பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ். எப்பயாவது கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறீங்களா? எப்பயாவது உட்காந்து தியானம் பண்ணுறீங்களா? இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போதே கூட ஆண்டவரை குறித்து நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் ஒரு 15 நிமிஷம் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபின் சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு. அவர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, 5 o'clock கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. யாரெல்லாம் காலைல எந்திரிக்கிறாங்களோ 5 o'clock எந்திரிச்சு தியானம் பண்ணுறவங்க, தியானமும் ஒரு பாட்டு. ஆனால் கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் 5 o'clock எந்திரிங்கன்னு நான் சொல்ல, 5 o'clock எந்திரிச்சு ஆண்டவர் கூப்பிட்டாதான் ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட பேசுவார் அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் பைபிளில் கிடையாது. பட் நம்ம த்ரூ அவுட் த டே நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ். பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், பிள்ளைங்களை கொண்டு போய் காமிக்கணும், பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், இப்படியே அப்புறம் நைட்டு வந்துடுது, 10 மணிக்கு சாப்பிட்டாச்சு, படுத்துவங்க, காலைல எந்திரிச்சாச்சு, மறுபடியும் சேம் திங். வாழ்க்கையில் மஜா நகியே, சந்தோஷமே இல்லை, ஒன்றும் சேம் திங். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறாங்களா கேட்கலையோ அது ரெண்டாவது பிரச்சனை. பட் வாழ்க்கையில் இப்படியே முடிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி? இன்னைக்கு மக்களுக்கு வேதத்தை குறித்து கேள்விகள் இல்லை. ஏன்னா அவங்க படிக்கணும், அவங்க தியானிக்கணும், ஆண்டவரை பற்றி யோசிக்கணும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தியானிக்கிறது அப்படிங்கிறது, ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது, இது எப்படி என் வாழ்க்கையில் இந்த சத்தியங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இல்லை அப்படின்னா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வரவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் பல காரியங்கள் இருக்குது நான் பேசுவதற்கு. நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பிஸியாக இருந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் டைம் எடுங்க. ஆண்டவருக்காக எல்லா மோமெண்ட்டுமே ஆண்டவருக்காக தான். பட் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்டையும் உட்காரணும்ல. நான் ஒருத்தர் போய் சொன்னாராம், ஒய்ஃபை பார்த்து சொன்னாராம், ஒய்ஃப், நான் உனக்காக எல்லாமே செஞ்சுருக்கேன், நான் 7 மலை ஏறி வந்துட்டேன், 7 கடலை தாண்டிட்டேன், இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன், எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒய்ஃப் சொன்னாங்களா, சரி எல்லாமே இதுக்காக பண்ணீங்க, என் கூட கொஞ்ச நேரம் கூட உட்காரலையே அப்படின்னு சொன்னாங்களா? அது மாதிரி தான் ஆண்டவரே உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டேன். அதுபோல் நம்ம வாழ்க்கை மாறிடக்கூடாது. நான்காவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரிலீஸ் வாட் ஹோல்ட்ஸ் யூ பேக். எது உங்களை ஆண்டவருக்குள்ளே வளராமல் வச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவர் வரும்போது யாரும் இறங்கி நான் என்னுடைய ஆடையை எடுத்துகிட்டு வந்துடுறேன், என்னுடைய இந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் ஓட முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஏன்னா ஒரு அர்ஜென்சியான ஒரு அவசர காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எதெல்லாம் உங்களை ஆண்டவருக்குள்ள வளராம அப்படியே பிடிச்சு வைக்குதோ, எதெல்லாமே அது நண்பர்களாக கூட இருக்கலாம்,
அது வேற எதுவாக கூட இருக்கலாம். நீங்க அது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், என்ன இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு சரியான ப்ரையாரிட்டிஸ் தேவை. இப்படிதான் நான் வாழணும், இதுதான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது என்ன அப்படின்னா, Christ first, choosing loyalty over all in preparation for his coming. ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தம் பண்றது? ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தாவே போதும். அதுவே ப்ரிப்பரேஷன் தான். நீங்க வேற எதுவுமே நீங்க வந்து அப்படியே ஏதோ அப்படியே நான் எங்கேயாவது போயிட்டு உட்காந்துருக்கு மலையில உட்காந்து காத்துட்டு இருக்கணும் அப்படிலாம் இருக்க தேவையில்ல. தேவன் தான் எனக்கு முக்கியம். நான் ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும். ஒரு ஃபயர் ஃபைட்டர், இது மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபயர் அணைக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. அங்கே ஒருத்தர் ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் நிறையா விலையேற பெற்ற பொருளாக இருக்குது. எதை நீங்கள் தூக்கி வருவீங்க? நீங்கள் பார்க்குறது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, சிலர்லாம் ஒருத்தர் என்ன சொன்னார், என்னுடைய ஒய்ஃபு கார் ஓட்டிகிட்டு போனாங்க, இடிச்சிட்டாங்க அப்படி என்ன அப்படி அப்படின்னா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? காருக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அப்போ ஓகே. என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலையா? அதை கேளுங்க. அதுதான் அந்த ஆளை வெளில கொண்டு வரணும். வாழ்க்கையில் இப்படி நினச்சிக்கோங்க, எல்லாமே ஓகே தான், நீங்கள் செய்கிற வேலைகளை எல்லாமே ஓகே தான், ஆனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எந்த இடத்துல ப்ரையாரிட்டியை வைக்கிறோமோ அந்த இடத்துல சரியாக வச்சோம்னா எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.